நீங்க சொன்னீங்கல்ல, வெக்கம், மானம் அப்படின்னா என்னன்னு கேட்டேன். சட்னி சாம்பார் சூப்பர். ஆமா, என் அண்ணி செஞ்சிருக்காங்க. நல்ல நாக்குக்கு பக்கனையா இருக்கும், சாப்பிடு. தேங்க்யூ. ஏண்டி, தெரியாம தான் கேக்குறேன். உன் அம்மா உனக்கு எப்படி இந்த மாதிரி வளர்த்திருக்கா? நல்லா சோறு போட்டாங்க, சாப்பிட்டேன், வளர்ந்தேன். That's all. அடிச்சுக்கிறதுக்கு 2 கையும் பத்தல. கருமம் கருமம். இந்த கன்றாவிய நான் இருந்து பார்க்கணுமா? நான் போறேன். ஓ ஹலோ ஹலோ, எங்க போறீங்க? ஏண்டி, நான் கீழே போறேன். பரிமாற வேணாமா? நான் சாப்பிட வேணாமா? போயிட்டு அந்த பிளேட்டை யாரு கொண்டு வர்றது? வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு பிளேட்டை தரேன், எடுத்துட்டு போங்க. ஏண்டி, என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன உன்னோட வேலைக்காரியா? லாஜிக்கா யோசிக்க மாட்டீங்களா? பிளேட் எடுத்துட்டு நான் வந்தேன்னா அவங்களுக்கு கோவம் வரும்ல, அதுக்கு தான் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க, 2 minutes finish பண்ணிடுறேன். ஏய், விருந்தாளியா வந்திருக்கான்னு பாக்குறேன். இல்லன்னு வெய்யே. நீ இப்படி பேசுறதுக்கு உன்னை அப்படியே இழுத்து போட்டு அடிச்சிருப்ப. எதுக்காக கோவப்படுறீங்க? வீட்ல கிளாஷ் வரக்கூடாதுன்னு தானே சொல்றேன். நீங்க ஓவரா பேசுறீங்க. அப்புறம் இன்டர்நெட்ல அறிமுகமான பையனை போய் பார்த்துட்டு வான்னு அமிச்சதே நீங்க தானே சொல்லிடுவேன். என்னடி சொன்ன? சும்மா சொல்லல, நிச்சயமா சொல்லுவேன். பாக்குறீங்களா? ஐயோ, வேணாமா சாமி. நீ சொன்னாலும் சொல்லுவேன். நீ நிறுத்தி நிதானமா தின்னு முடிச்சிட்டு பிளேட்டை கொடு, நான் வாங்கிட்டு போய் தொலைறேன். குட் குட். ஓகே, இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப என்னடி? 1 minute. என்ன? ஒரு நிமிஷம். குட் நைட். எக்ஸ்கியூஸ் மீ. என்னடி? கதவை சாத்திட்டு போங்க. கரும தலை இழுத்து. ஜானகி, வேலையெல்லாம் முடிஞ்சது. உங்களை காணோன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இவ்வளோ பெரிய வீடு, நமக்கு வசதி இருக்கு. இன்னும் எத்தனை குழந்தைங்க வந்தாலும் பார்த்து பார்த்து வளர்க்க நீ இருக்கு. ஆனாலும் அந்த பொண்ணு ஒரு வகையில அவளை போக சொல்றதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற என்ன வழி இருக்கு? அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு ஒத்து வர போறதில்ல, மாற போறதும் இல்லை. இப்படியே போனா அவ நம்ம தனலட்சுமியை தான் மாத்திருவா.
அது தேவையா? அவளால மாற முடியாதுன்னு இல்ல, மாற மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. இது தனலட்சுமிக்கும் நல்லதில்ல. அவள மாதிரி இஷ்டம் போல நாமளும் இருந்தா என்னன்னு தனலட்சுமியை நினைச்சிட்டா நீயும் நானும் என்ன செய்ய முடியும்? புரியுதுங்க. நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னா இதுதான் சரியான முடிவு. மனசை போட்டெல்லாம் குழப்பிக்காத, பேசாம வந்து படு. உன் தங்கச்சி மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது. ஒருவேளை உன் தங்கச்சி இங்க இருந்திருந்தாலும் நாம எடுத்த முடிவு தான் சரின்னு சொல்லுவா. இப்ப அவ ஆத்மாவா உன்னை சுத்தி வந்தாலும் இது தப்பான முடிவில்லைன்னு தான் சொல்லுவா. இதுவரைக்கும் நான் எதையும் விட்டு கொடுத்ததில்ல. ஆனா நான் எவ்வளவு விட்டு கொடுத்தேன்னு நீயே பார்த்தல்ல. அவ எல்லார் மனசையும் மாத்துறா. ஏ, உன்னையே கூட அவ மாத்தலையா? எப்பவுமே என்ன எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத நீ என்ன தலை நிமிர்ந்து பேசின. எனக்கு பிடிக்காதது எதையுமே நீ செய்ய மாட்ட. ஆனா இவ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் சில விஷயங்களை நீ பண்ண. உன்னையே மாத்துனவ வேற எதையெல்லாம் மாத்துவான்னு தெரியுதா? மாறிடுவான்னு நீ நினைச்ச, ஆனா அவ மாறல. மாறவே மாட்டான்னு இன்னைக்குதான் நமக்கு தெரியுது. இதுக்கு மேல இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பேசாம படு, எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. சரியா போயிடும். நான் படுக்கிறேன். ஏய் இடியட், அழுகைய நிறுத்த போறியா இல்லையா? நான் அழக்கூடாதா? இதுக்கு கூட விட மாட்டியா நீ? என்னடி பிரச்சனை உனக்கு? நீ போக கூடாது, ஊருக்கு போக கூடாது. இத போய் உங்க அப்பா கிட்ட சொல்றியா? ஐயோ, அது எப்படி முடியும்? அது உன்னால முடிற வரைக்கும் நீ இப்படிதான் எது கேட்டாலும் அழுதுகிட்டே இருக்க போற. போடி, உனக்கு என் மேல பாசமே இல்ல. ஏய் இடியட், இங்க பாரு. நான் பார்க்க மாட்டேன், போ. ஆக்சுவலா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே இங்க இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அஸ்திய கரைச்சதும் அப்படியே அமெரிக்காவுக்கு ஓடினோன்ற எண்ணத்துலதான் நான் தங்கினேன். உனக்கு தெரியுமா? நிஜமாவா? ஆனா அதையும் தாண்டி நான் ஏன் இங்க இருந்தேன்னு தெரியுமா? இதுக்காக இருந்தேன்னு தெரியுமா? அம்மாவுக்காக தானே? உனக்காகதான். எனக்காகவா? ஏன்? அன்னைக்கு நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? என் அம்மாவோட அஸ்திய கரைச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்ததும் ரூமுக்குள்ள நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன்.
நீ அப்போ உள்ள வந்த. என்ன அப்படியே ஆசையா கட்டிக்கிட்ட. ஏண்டி? தெரியல, தோணுச்சு, கட்டிக்கிட்டேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியுமா? என் அம்மா என்ன கட்டி பிடிச்ச மாதிரி தோணுச்சு. நிஜமாவா? ஏன்? ஐ டோன்ட் நோ, பட் தோணுச்சு. நீ அதுக்காகவா இங்க இருந்த? அதுக்கும் சேர்த்துதான். அப்புறம் நான் தண்ணிக்குள்ள விழுந்தனே, அப்போ நீ என்ன பண்ண? உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட யோசிக்காம உள்ள குதிச்சிட்டியே, ஏண்டி? தெரியல, பதறி போயிட்டேன். ஐயோ, இவளை விட்டுற கூடாதுன்னு நினைச்சு குதிச்சுட்டேன். அதுக்கு பேரு என்ன தெரியுமா? அதுக்கு பேருதான் பாசம். அந்த பாசத்தினாலதான் நான் கொஞ்ச நாள் இங்க இருந்தேன். ப்ளீஸ் டி, இன்னும் நிறைய பாசம் வேணாலும் தரேன்டி. இங்கேயே இருந்துடுறி. ப்ளீஸ் டி, போகாதடி. ப்ளீஸ் டி மாயா. என்னடி? உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த வீட்டுக்கு பிடிக்கணும்ல. உனக்கும் அம்மாக்கும் தவிர இங்க யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்ல? என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் எப்போ போவா, எப்போ போய் தொலைவாங்கிற மாதிரி எப்பவும் வெறுப்பாவே நடந்துக்கிறாங்க. இந்த தண்டனைய நான் ஏன் அனுபவிக்கணும் சொல்ல? பாத்தியா, மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்ட. தனா பேபி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்ல இருந்து நான் போறதுதான் சரி. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. எனக்கும் அதுதான் நல்லது. இந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட்ல இருக்கிறத விட விலகி போறதுதான் எனக்கு சரியா இருக்கும். Can't you understand? எனக்கு புரியுதுடி, ஆனா மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. ஏத்துக்கும். கொஞ்ச காலத்துல எல்லாம் சரியா போயிடும். நான் என்ன இனிமே உன்னை பார்க்காமலே இருந்துட போறேன். அப்பப்போ பவானி போன்ல இல்லனா இந்த வீட்டு லேண்ட்லைன்ல உனக்கு கால் பண்ணி பேசதானே போறேன். எப்பயாவது என்ன நினைச்சுக்கிட்டேன்னு வைய, உடனே ஃப்ளைட் பிடிச்சு இங்க வந்து உன் கூட ஜாலியா விளையாடிட்டு அந்த டப்பா, உங்க பாட்டி எல்லாரையும் மனசார வெறுப்பேத்திட்டு கட்டாயம் மறுபடியும் போயிடுவேன். இதுல என்ன இருக்கு? எனக்கு அழுக அழுகையா வருதுடி. நான்சென்ஸ். இதுக்கு மேல அழுத கொண்டு நோண்டிடுவேன். சரிடி, நான் அழல. ரிமெம்பர், ரொம்ப முக்கியமான விஷயம். நடந்தது நடந்து போச்சு. நான் பழி ஏத்துக்கிட்டாச்சு. விஷயம் முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த நாளும் உயிர் போற வரைக்கும் நடந்த உண்மைய நீ யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. என்ன? சரி. அதே மாதிரி நான் கால் பண்ணாதான் நீ பேசணும்னு இல்ல. உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நேரா எஸ்டிடி பூத்துக்கு போ, எனக்கு கால் பண்ணு. அந்த தைரியம் எல்லாம் உனக்கு இருக்கணும். புரிஞ்சுதா? ஆனா காசு வேணும்ல. போறப்போ உனக்காக கொஞ்சம் பணத்தை உன் பெட்டியில வச்சுட்டு தான் போவேன். அத வச்சு எப்ப வேணா நீ என்கிட்ட பேசிக்கலாம். பணமா? பயமா இருக்குடி. முதல்ல இந்த மாதிரி பயப்படுறத நிறுத்து. தனலட்சுமி, 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 தனலட்சுமி.
நீ இங்க படுக்க வேண்டாம். தனலட்சுமி, வா போலாம். மனசுக்குள் அஞ்சும் ஒரு பறவை மனக்கதவை திறக்கும் மறுபறவை அக்கா தங்கை பாசம் தடைகள் தாண்டி பேசும் உயிரில் உயிராய் கலக்கும் உறவே சந்தியா ராகம். ஐயோ, என்னங்க, என்னாச்சு? ஏன் பதற? ஒண்ணு இல்ல. அவ இங்க படுக்கட்டோன்னு நான் தான் கூட்டு வந்தேன். இதுக்கு மேல இவ மாயா கூட இருந்தா இவ மனசு சஞ்சலப்படுவா. மாயா நாளைக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் இவ வழக்கம் போல அந்த ரூம்ல இருக்கட்டும், இங்கேயே படுக்கட்டும். சரிங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். தேவையில்லை, நான் ஹால்ல படுத்துக்கிறேன். தனலட்சுமி, போய் படுமா. அம்மா, என்னம்மா? ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மாயா ரொம்ப நல்லவம்மா. ஆனா ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கான்னு தான் தெரியல. அப்பா கிட்ட பேசவே முடியாதாம்மா. பேட்டோட கௌரவம் முக்கியம் இல்லையாம்மா? எப்படி பேச முடியும்? பேசாம அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? எந்த சூழ்நிலையிலும் நடந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? மா, உன்னை கட்டிக்கவா? வாடி செல்லம். இந்த வீட்லயே உட்காந்து நான் இன்டர்நெட் எக்ஸாம் எழுதணும். அதுக்காக தான் கேட்குறேன். லேப்டாப்பும் நெட் கனெக்ஷனும் நான் வாங்கிக்கணும். பெர்மிஷன் கொடுங்க. முடியாது. குடும்பம் இருக்கிற வீடு, இதுக்குள்ள அத நான் அனுமதிக்க முடியாது. அப்போ என்ன எக்ஸாம் எழுத வேண்டாம்னு சொல்றீங்களா? மாயாக்காவோட அப்பா அக்காவை கூட்டு போக வந்திருக்காங்க. ஆமா ஆமா, நீ கொஞ்சம் பேசாம இரு.
டாட், ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுட்டீங்களா? இல்லை நான் போடவா? போட்டாச்சுமா. எனக்கே 2-way டிக்கெட் தான் போட்டிருக்கேன். இதை பாருப்பா கிஷோர், ஏதோ ஒரு தப்பான சம்பவம், இப்போவும் நடந்த கசப்பு, எல்லாரும் பிரிஞ்சிட்டோம். சொந்த பந்தம் பகையெல்லாம் மறந்து ஒன்னா கூடுறது சந்தோஷம்தான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லார் மனசும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அழைச்சிட்டு போன்னு சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு மேல முடியாது, அவ்வளவுதான். புரியுது சின்னம்மா. இப்ப நான் உங்களை சின்னம்மான்னு கூப்பிடலாம்ல? மாயா சுதந்திரமா வளர்ந்த பொண்ணு. யூஎஸ்ல குழந்தைகள்ல ஆண் பெண் வேறுபாடு கம்மி. எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு. 16 வயசுல இருந்து ஃப்ளைட்ல அமெரிக்கால நிறைய சிட்டிக்கு தனியா போயிட்டு வந்தவ மாயா. மாயாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இது வரைக்கும் இருந்தது ஒரு முரண்பாடு, அவ்வளோதான். இட்ஸ் அ கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ். ஆனால் அதை உங்களால் ஏற்றுக்க முடியலன்னு புரியுது. மாயா மேலே தப்பில்லை.